ஒரு நிமிடம். இப்போது இந்த நொடியில் உங்கள் மூளைக்கு உள் ஒரு விஷப் பொருள் தேங்கிக் கொண்டிருக்கிறது. சாதாரணமான கழிவு அல்ல. நரம்பு செல்களுக்கு இடையில் படியும், ஒட்டிக்கொள்ளும், மெல்ல மெல்ல குவிந்து கொண்டே இருக்கும். இது தேங்கினால் என்ன நடக்கும்? நினைவு ஆற்றல் அழியும். உங்கள் முகமே உங்களுக்கு தெரியாமல் போகும். உங்கள் பெயரையே நீங்கள் மறந்து விடுவீர்கள். நவீன அறிவியல் இதற்கு ஒரு பெயர் வைத்தது, பீட்டா அமிலாய்டு என்று. ஆனால் 1000 ஆண்டுகளுக்கு முன்பே ஒரு சித்தர் இதை கண்டுபிடித்தார். இதற்கு ஒரு பெயரும் கொடுத்தார், யமன் கோழை. மரணத்தின் சளி, அகற்றாவிட்டால் கொல்லும் என்று எழுதி வைத்தார். இன்று அதை பார்ப்போம். முந்தைய காணொளியில் அடினாய்ட் கேட் வால்வு எப்படி திறக்கிறது என்று பார்த்தோம். இப்போது அடுத்த கேள்வி, அந்த வால்வு திறந்த பிறகு என்ன நடக்கிறது? அமிர்தம் என்றால் என்ன? கோழை என்றால் என்ன? சுத்தி என்பது எதை குறிக்கிறது? வணக்கம், குவாண்டம் சித்தர். முதலில் ஒன்றை புரிந்து கொள்ளுங்கள். உங்கள் உடலில் ஒரு சுத்திகரிப்பு அமைப்பு இருக்கிறது. லிம்ஃபாட்டிக் சிஸ்டம் என்று சொல்வார்கள். கல்லீரல் நச்சை நீக்குகிறது. சிறுநீரகம் கழிவை வடிகட்டுகிறது. நிணநீர் முடிச்சுகள் நோய்க்கிருமிகளை அழிக்கின்றன. ஆனால் ஒரு உறுப்புக்கு மட்டும் இந்த அமைப்பே கிடையாது என்று நூற்றாண்டு காலமாக நம்பி வந்தார்கள். எந்த உறுப்பு? மூளை. 100க்கும் மேற்பட்ட ஆண்டுகளாக மூளைக்கு உள் சுத்திகரிப்பு அமைப்பே இல்லை என்றுதான் விஞ்ஞானிகள் நம்பினார்கள். அப்படியென்றால் கேள்வி வருகிறது, மூளையின் கழிவுகளை யார் அகற்றுவது? நரம்பு செல்கள் வேலை செய்யும்போது கழிவுகள் உருவாகின்றன. பீட்டா அமிலாய்டு, டாவ் புரோட்டீன், இது போன்ற நச்சுப் பொருட்கள் தேங்குகின்றன. இவை தேங்க தேங்க என்ன நடக்கிறது? ஆரோக்கியமான நரம்பு செல்கள் மெல்ல சிதையும். இணைப்புகள் அறுபடும். நரம்பு செல்களே அழிந்து போகும். இன்று உலகில் 5.5 கோடிக்கும் மேற்பட்ட பேர் நினைவு ஆற்றல் சிதைவு நோயால் பாதிக்கப்பட்டு உள்ளனர். 2012ஆம் ஆண்டு அமெரிக்காவில் உள்ள ரோசெஸ்டர் பல்கலைக்கழகத்தில் மைக்கன் நெடர்கார்ட் என்ற விஞ்ஞானி மருத்துவ உலகையே மாற்றிய ஒரு கண்டுபிடிப்பை வெளியிடுகிறார். என்ன கண்டுபிடித்தார்? மூளைக்கும் ஒரு சுத்திகரிப்பு அமைப்பு இருக்கிறது என்று. அதற்கு லிம்ஃபாட்டிக் சிஸ்டம் என்று பெயர் வைத்தார். பெயரையே உடைத்துப் பாருங்கள். கிளையல் செல்கள் என்பதில் இருந்து முதல் பகுதி, லிம்ஃபாட்டிக் என்பதிலிருந்து இரண்டாம் பகுதி. இரண்டும் சேர்ந்ததுதான் லிம்ஃபாட்டிக். இந்த கண்டுபிடிப்புதான் நினைவு ஆற்றல் சிதைவு நோயின் காரணத்தையும் தீர்வையும் புரிய வைத்தது. இது எப்படி வேலை செய்கிறது என்று பாருங்கள். மூளை வேலை செய்கிறது. நரம்பு செல்கள் கழிவுகளை உருவாக்குகின்றன. ஆழ்ந்த உறக்கத்தின் போது மூளைச் செல்கள் சுருங்குகின்றன. செல்களுக்கு இடையில் இடைவெளி 60% விரிவு அடைகிறது. அந்த இடைவெளி வழியாக ஒரு திரவம் வெள்ளம் போல் பாய்கிறது, செரிப்ரோ ஸ்பைனல் ஃப்ளூயிட் என்ற திரவம். அந்த திரவம் நச்சு கழிவுகளை அடித்துக் கொண்டு செல்கிறது. மூளை சுத்தமாகிறது. இது ஒரு நாளில் 3 முதல் 4 முறை நடக்கிறது. இன்னும் சில முக்கியமான எண்கள் சொல்கிறேன். ஒரு நாளில் 500 மில்லிலிட்டர் திரவம் உடல் தயாரிக்கிறது. எப்போதும் சுமார் 150 மில்லிலிட்டர் திரவம் மூளையைச் சுற்றிலும் இருக்கிறது. முழு திரவமும் ஒரு நாளில் 3 முதல் 4 முறை புதுப்பிக்கப்படுகிறது. இந்த திரவத்தை நவீன அறிவியல் செரிப்ரோ ஸ்பைனல் ஃப்ளூயிட் என்று சொல்கிறது. சித்தர்கள் இதே திரவத்தை என்னவென்று சொன்னார்கள் தெரியுமா? அமிர்தம். ஒரே திரவம், 2 பெயர்கள், 2 நூற்றாண்டுகள். இப்போது 1000 ஆண்டுகள் பின்னோக்கிச் செல்லுங்கள். காகபுஜண்டர் பெருநூலில் ஒரு பகுதி இருக்கிறது, அமிர்த விபரம் என்ற தலைப்பு, அமிர்தத்தின் விவரங்கள். இந்த பகுதியில் காகபுஜண்டர் 4 முக்கியமான விஷயங்களைச் சொல்கிறார். தலையில் ஒரு திரவம் இருக்கிறது என்கிறார். அதற்குள் ஒரு சளிப்பொருள் இருக்கிறது என்று சொல்கிறார். அது கதவை பூட்டி வைத்து இருக்கிறது என்று எழுதுகிறார். தீ வைத்து எரித்தேன் என்று சொல்லி அந்த தீ எது என்றுதானே விளக்குகிறார். ஒவ்வொன்றையும் ஆழமாக பார்ப்போம். முதல் பாடலை கவனியுங்கள்.
சென்றேனே உச்சிநீர் தாயேயாகும். சிரசிலுள்ள நீரெல்லாம் வாளையாகும். உச்சிநீர் தலையின் உச்சியில் இருக்கும் நீர் தாயேயாகும் என்கிறார். ஏன் தாய் என்று சொல்கிறார்? பாதுகாப்பது, போஷிப்பது. தாயைப் போலத்தான் இந்த நீர் மூளையை பாதுகாக்கிறது. சிரசிலுள்ள நீரெல்லாம் என்றால் மண்டைக்கு உள்ளிருக்கும் எல்லா திரவமும். நவீன அறிவியல் என்ன சொல்கிறது? மூளையைச் சுற்றிலும் சுமார் 150 மில்லிலிட்டர் செரிப்ரோ ஸ்பைனல் ஃப்ளூயிட் இருக்கிறது என்கிறது. அதுதான் உச்சிநீர். அதுதான் CSF. அடுத்த வரிகள் இன்னும் ஆழமானவை. சென்றேனே உச்சிமேற் கபால ஓட்டில். சென்றதினால் உச்சியின் கீழ் கோழை கண்டேன். மண்டை ஓட்டிற்கு உள் சென்றேன் என்கிறார். அங்கே கோழை கண்டேன் என்று எழுதினார். கோழை என்றால் சளி, கெட்டியான நச்சுப் பொருள். அடுத்து என்ன சொல்கிறார்? கவனியுங்கள். அக்கதவின் தாளை கோழை தீயிட்டு நான் எரித்தேன் மேலே தீயே. கதவின் தாழ்பாள் என்ன தெரியுமா? கோழைதான். சளிப்பொருள் வாசலை பூட்டி வைத்து இருக்கிறது. தீயிட்டு எரித்தேன் என்கிறார். இப்போது மிக முக்கியமான வரி. காகபுஜண்டர் தானே விளக்கம் தருகிறார். தீ என்றால் மூலகனல். சித்தர் தன் பாடலைத்தானே டீகோட் செய்கிறார். தீ என்றால் மூலாதாரத்திலிருந்து எழுப்பப்படும் வன்னி. இப்போது மிக முக்கியமான கேள்வி. அந்த வன்னிக் கோழையை எரிக்கும்போது உடலில் என்ன நடக்கிறது? அதே காகபுஜண்டர் இன்னொரு பாடலில் பதில் சொல்கிறார். கட்டறுத்தாலே கோழை வடியுமல்லோ. கட்டு அறுத்தால் என்றால் தடையை உடைத்தால். கோழை வடியும் என்றால் சளி வெளியே வரும். இது கற்பனை அல்ல. அடினாய்டு பகுதி திறக்கும்போது உண்மையிலேயே சளி வெளியேறும். மூக்கில் இருந்தும் தொண்டையில் இருந்தும் கோழை வடியும். இதுதான் கதவு திறக்கிறது என்பதற்கான உடல் அடையாளம். சுப்பிரமணியரும் இதையே ஞானக்கோவையில் சொல்கிறார். கண்டத்து கவமே போக்க என்கிறார். கண்டம் என்றால் தொண்டை, கவம் என்றால் கபம். கபத்தை போக்கு என்கிறார். கபம் போனால் என்ன நடக்கிறது? அடுத்த வரியிலேயே பதில் இருக்கிறது. தேனென்ற அருவியே அமிர்தம் பாயும். கபம் போகிறது, அமிர்தம் பாய்கிறது. இதுதான் வரிசை. இப்போது அந்த கோழை தேங்கினால் என்ன நடக்கும் என்று பாருங்கள். ஆரோக்கியமான மூளையில் கிளிம்ஃபாட்டிக் சரியாக வேலை செய்கிறது. அது நின்றால் பீட்டா அமிலாய்ட் தேங்க ஆரம்பிக்கிறது. நச்சு படலம் உருவாகிறது. நரம்பு இணைப்புகள் சிதைகின்றன. பிறகு நினைவு ஆற்றல் இழப்பு தொடங்குகிறது. இதுதான் ஆரம்ப நிலை அல்சைமர்ஸ். கடைசியில் நரம்பு செல்களே அழிந்து போகின்றன. முற்றிய நினைவு ஆற்றல் சிதைவு. இதையே காகபுஜண்டர் ஒரே வரியில் சொல்லிவிட்டார். கொல்லுமே பிடரியமன் கோழை தன்னை கொட்டிவிடுங் கக்கிவிழ சல்லை மெத்த. யமன் கோழை மரணத்தின் சளி கொல்லும் என்கிறார். அகற்றாவிட்டால் உயிரையே எடுக்கும். கக்கிவிழ என்றால் வெளியேற்று. சல்லை மெத்த சளிப்பொருள் மிக அதிகமாக உள்ளது என்று சொல்கிறார். ஒரு நிமிடம் யோசியுங்கள். நவீன அறிவியல் 2012 கண்டுபிடிக்கிறது. மூளையில் நச்சுக்கழிவு தேங்கினால் நரம்பு செல்கள் அழியும் என்று. காகபுஜண்டர் 1000 ஆண்டுகளுக்கு முன்பே சொல்லிவிட்டார். யமன் கோழை கொல்லும் என்று. இவர் வெறும் கவிதை எழுதவில்லை. மூளையின் நோயைச் சொன்னார். நோயைச் சொன்னவர் தீர்வையும் சொல்லியிருக்கிறார். அதே காகபுஜண்டர் இன்னொரு பாடலில் எழுதி வைத்தார். அண்ணாக்கில் அமூர்த வாசல். புண் திறந்து வாசல் கண்டு ஒளியலாகும். அண்ணாக்கு என்றால் அடினாய்ட் பகுதி. முந்தைய காணொளியில் பார்த்த கேட்வால்வு. அமூர்த வாசல் என்றால் அமிர்தத்தின் கதவு, CSF பாயும் வழி. வாசல் கண்டு ஒளியலாகும் என்றால் அந்த கதவு திறந்தால் ஒளி தோன்றும். இன்னொரு வரியிலும் சொல்கிறார். நாதம் நீர் அண்ணாக்கு வாசல் மார்க்கம் என்று. ஒலியும் நீரும் அண்ணாக்கு வழியாகச் செல்கிறது. போகரும் இதையே தன் பாடலில் சொல்கிறார். ஒளியோடே சேரு சேர சிறப்பான திசைநாதம் செவியில் கேட்கும். பராபரத்தாய் அமிர்தம் ஈவாள். 3 அடையாளங்களை சொல்கிறார்.
முதலில் திசைநாதம் காதில் கேட்கும். பின்னர் ஒளி தோன்றும். அதன் பிறகு அமிர்தம் தரப்படும். போகர் இன்னொரு வரியிலும் சொல்கிறார், அண்ணாக்கில் வீழாட்டால் அமுதம் சிந்தாம் என்று. அண்ணாக்கில் வீழாவிட்டால் அமுதம் வெளிப்படாது. சுப்பிரமணியர் ஞானக்கோவையிலும் இதையே சொல்கிறார். எல்லையில்லா பேரொளியு ஒன்றும் வாய்க்கும். தாங்கியிடன் தமர்ந்திறங்கும் அமுதம் பாயும். பேரொளி தோன்றும், அமுதம் பாயும். இப்போது 3 சித்தர்களையும் ஒன்றாக பாருங்கள். காகபுஜண்டர் சொன்னார், வாசல் கண்டு ஒளியலாகும் என்றார். போகர் சொன்னார், ஒளியோடே சேரு, அமிர்தம் ஈவாள் என்றார். சுப்பிரமணியர் சொன்னார், பேரொளி வாய்க்கும், அமுதம் பாயும் என்றார். 3 சித்தர்கள், 3 நூற்றாண்டுகள், ஒரே உண்மை. ஒளியும் அமிர்தமும் ஒன்றாக வருகின்றன. இந்த சுத்திகரிப்பின் முடிவை காகபுஜண்டர் சொல்கிறார். கண்டவர்கள் அமுது உண்டு காய சித்தி, கரந்திட்டார் காய சுத்தி பிராண சுத்தி. அமுது உண்டு என்றால் அமிர்தத்தை உண்டார்கள். சிஎஸ்எஃப் மூளையை கழுவி போஷிக்கிறது. காய சுத்தி என்றால் உடல் சுத்தமானது. பிராண சுத்தி என்றால் பிராணனே சுத்தமானது. கிளிம்ஃபேட்டிக் கழிவு நீக்கம் என்பதே காய சுத்தி. கோழை நிறைந்த மூளை அமிர்தத்தால் கழுவப்பட்டு சுத்தமான மூளையாகிறது. இப்போது முழுவதையும் ஒப்பிட்டுப் பாருங்கள். மூளையின் திரவத்தை அறிவியல் செரிப்ரோ ஸ்பைனல் ஃப்ளூயிட் என்கிறது. காகபுஜண்டர் உச்சிநீர் என்றார், அமிர்தம் என்றார். மூளையின் கழிவை அறிவியல் பீட்டா அமிலாய்டு என்று சொல்கிறது. காகபுஜண்டர் கோழை என்று எழுதி வைத்தார். கழிவு தேங்கினால் அறிவியல் நினைவு ஆற்றல் சிதைவு நோய் வரும் என்கிறது. காகபுஜண்டர் யமன் கோழை கொல்லும் என்றார். சுத்திகரிப்பை அறிவியல் கிளிம்ஃபேட்டிக் சிஸ்டம் என்கிறது. காகபுஜண்டர் தீயிட்டு எரித்தேன் என்று சொன்னார். முடிவை அறிவியல் கழிவு நீக்கம் நரம்பு ஆரோக்கியம் என்கிறது. காகபுஜண்டர் காய சுத்தி பிராண சுத்தி என்று எழுதினார். அறிவியல் 2012இல் கண்டுபிடித்தது. காகபுஜண்டர் 1000 ஆண்டுகளுக்கு முன்பே சொல்லிவிட்டார். ஒரே உண்மை, வெவ்வேறு மொழி, வெவ்வேறு நூற்றாண்டு. இன்று என்ன பார்த்தோம்? மூளை தன்னைத்தானே கழுவிக்கொள்கிறது. அமிர்தம் என்ற திரவத்தால் கழிவுகளை அகற்றுகிறது. ஆனால் ஒரு கேள்வி மிச்சம். இந்த அமிர்தம் கீழிருந்து மேலே எப்படி பாய்கிறது? புவி ஈர்ப்பு விசைக்கு எதிராக ஒரு திரவம் எப்படி மேலே செல்ல முடியும்? உங்கள் முதுகு எலும்பில் ஒரு இயற்கையான பம்ப் இருக்கிறது. அதை விரைவில் பார்ப்போம். முக்கியமான எச்சரிக்கை. இது தகவல் மட்டுமே, பயிற்சி அல்ல. நல்ல குருவா என்று பார்த்து சேருங்கள். இந்த காணொளி பயனுள்ளதாக இருந்தால் மற்றவர்களுக்கும் ஷேர் செய்யுங்கள். சப்ஸ்கிரைப் செய்து பெல் ஐகானை அழுத்துங்கள். வாசி அறிவோம், வளம் பெறுவோம். நன்றி. குவாண்டம் சித்தர்.